ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கிர பயிற்சி படங்கள் தான் பார்க்க போறோம். சுக்கிர பகவான் வந்து பாருங்க 21/8/2025 விடியற் காலையில 1:08 வந்து பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார். கடகத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்கிர பகவான் திக்பலம் பெற்று அமர்றார். அதனால நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றத செய்யதான் போறாரு. அந்த விதத்துல உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் பார்த்துடலாம் வாங்க. சிம்ம ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் 12ஆம் பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கடகம் உங்களுக்கு 12ஆம் பாவம். 12ஆம் பாவத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கறதுனால இந்த சுக்கிரனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரைய சுக்கிரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ விரைய சுக்கிரனா மேடம், தேவையில்லாத செலவு வந்துருமா அப்படின்லாம் பெருசா யோசிக்க வேண்டியதுல செலவு வரும். ஆனா சுப செலவு. செலவு வரும், என்னோட சந்தோஷத்துக்காக நான் ரொம்ப சந்தோஷமா இந்த செலவு பண்றேன், இந்த செலவு பண்றதுனால நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி செலவு. அப்படி என்ன செலவா இருக்கலாம்? வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், இல்ல எனக்கு நல்ல அழகான நல்ல ஒரு 10 சுடிதார் வாங்கலாம். நீங்க சிம்மராசி லேடியா இருக்கீங்கன்னா இல்ல அழகான பட்டு புடவை வாங்கலாம். நாங்க எல்லாமே அழகழகா தாங்க வாங்குவோம். கரெக்ட் தான். சிம்மத்துக்கு அந்த செலக்ட் பண்ற கெப்பாசிட்டி எல்லாம் ஜாஸ்தி உண்டு. அதுக்கும் மேல நல்ல அழகான காஸ்மெட்டிக்ஸ் வாங்கலாம். இப்படி ஏதோ ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் வந்து டூர் போலாம், நல்ல அழகா செலவு பண்ணிட்டு கோவா போலாம், இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு நான் ரொம்ப சந்தோஷமா செய்யறேன் அப்படின்ற மாதிரி செலவு, ஒரு செலவு சந்தோஷமா செய்யறேன், அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமும் வருது. நல்ல ஷாப்பிங் போலாம், ஷாப்பிங் போயிட்டு ஃபுல்லா 4 வாங்க போய் 40 வாங்கிட்டு வரலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் தானே. அஷ்டமத்து சனியில ஆரம்பிச்சதுல இருந்து டென்ஷன் ஆரம்பிச்சிச்சு. ஆளாளுக்கு வந்து அஷ்டமத்து சனி உங்களை அப்படி பண்ணுவாரு இப்படி பண்ணுவாருன்னு சொல்லி உங்களை பயமுறுத்திட்டாங்க இல்லைங்களா? பட் பியாண்ட் தட் அஷ்டமத்து சனி ஒண்ணும் பண்ண மாட்டாரு. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் சில பல விஷயங்கள்ல. ஓகேங்களா? சரி, ஓகே. அதுக்கும் மேல சுக்கிர பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் 3 and 10, அதாவது இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், தொழில் ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என் தம்பி தங்கச்சின்னு ரொம்ப பிடிக்கும். என் தம்பி தங்கச்சி பேச்சுவார்த்தையை விட்டுட்டாங்க. இப்ப அவங்க வந்து என் கூட சந்தோஷமா பேசுறாங்க. அவங்க பேசுறதுனால என்னோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகுது. எனக்கு என் தொழிலை நல்ல பீக்ல கொண்டு போய் நிறுத்தணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான காலகட்டம் நான் இப்ப கொஞ்சம் முயற்சி பண்ணேன். தொழில் வந்து மேல நோக்கி போறதுக்கான எல்லா அறிகுறிகளும் எனக்கு தெரியுது. தொழில் மேல நோக்கியும் போகுது. இந்த மாதிரி வந்து இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். கூடவே வந்து பாருங்க, இப்ப இந்த சுக்கிரபெயர்ச்சி காலகட்டத்துல மத்த பிளானட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்காங்களா? அதுவும் ஒரு சின்ன கிஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். 1ஆம் பாவம் சுயஸ்தானத்திலே வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராசியாதிபன் ராசிஸ்தானத்துல, அதாவது ராசியாதிபன் உங்க சுயஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க, கூட கேதுவும் இருக்கா. ஏறக்குறைய இந்த சுக்கிரபெயர்ச்சி ஒரு பகுதியில புதனும் வந்து அங்கே நேராம். இந்த அமைப்பு அப்படின்றது வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் திறமையினாலையும் என்னோட ஆளுமையினாலையும் என்னுடைய ஒரு சிந்தனையினாலையும் நான் வெளிநாட்டு தொடர்பு அப்படின்றத ஏற்படுத்திக்கணும். என் வர்த்தகத்தை வெளிநாட்டு கொண்டு போய் நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றேன். ஒரு ஃபாரின்ல ட்ரேட் பண்றதுக்கான, ஃபாரின்ல வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த அந்த கிரியேட் பண்றதுல சக்சஸ் ஆவாங்களா? நிறைய பேர் சக்சஸ் ஆவாங்க. 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல செவ்வாய். குடும்பஸ்தானத்துல செவ்வாய் குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி இல்லாத சூழ்நிலை அப்படின்றது ஏற்படும். குடும்பத்துல நம்ம ஒண்ணு பேச நம்ம மனைவி ஒண்ணு சொல்ல, நம்ம ஒண்ணு பேச நம்ம அப்பா அம்மா ஒண்ணு சொல்ல, நம்ம ஒண்ணு பேச நம்ம குழந்தைங்க ஒண்ணு பேச, வாக்குவாதம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்புண்டு. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஒண்ணு பேசினாதானே அங்க வருது. அப்ப நம்ம பேசுற வேலையே வேண்டாம், நம்ம பாட்டு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருந்துட்டோம் அப்படின்னா நல்லது அப்படின்லாம். 7ஆம் பாவம் களத்திரஸ்தானத்துல ராகு. பொதுவா களத்திரஸ்தானத்துல ராகு இருக்காரு அப்படின்னா நானும் எங்க ஒய்ஃப் வந்து பாருங்க இப்படி இருக்கும்ன்றது இப்படி ஆயிடுவோமே அப்படின்னு சொன்னா அது ஒரு விதத்துல உண்மைதான். ஆனா பெருசா இப்ப நம்ம கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்கு, குரு சண்டால யோகம் இருக்கு. சோ டிஷு WWF மாதிரி இருக்கவங்களாம் கூட இப்ப நீ பாட்டு வேலையை போ, நான் பாட்டு என் வேலையை போறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்மூத்தா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சனி அஷ்டமத்து சனி இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருப்பா. பெருசா வந்து பாத்தீங்கன்னா என் தலை மேல ஒரு பெரிய பாண்டு, பொதுவா பாண்டுல ஒரு 20 கல்லு 15 கல்லு தான் வைக்கலாம்னா என் தலை மேல இருக்க பாண்டுல 100 கல்லு வச்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்ப வக்ரகதி அடைஞ்சிருக்காருன்னு போது அப்பாடா. ஃபர்ஸ்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லலாம், நான் சிம்ம ராசி அன்பர்கள். நாங்க சிம்ம ராசி அன்பர்கள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருக்குதா இந்த அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அப்படின்றது. அதுக்கும் மேல இந்த அஷ்டமத்து சனி வக்ரகதி அடைஞ்சு இருந்தாலும் வக்ரமாயிருக்க காலகட்டத்துல அவன் வந்து பாருங்க லார்ட் ஆஃப் 6 and 7, ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், களத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன்.
நான் சிம்மங்க. என் ஹஸ்பண்ட் என்ன தாங்கு தாங்கு தாங்குன்னு தாங்கணும்னு ஆசைப்பட்டேன். என் ஹஸ்பண்ட் நான் சொல்ற பேச்செல்லாம் அப்படியே சரிம்மா சரிம்மான்னு கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி பல ஆசைகள் என் ஹஸ்பண்ட் சார்ந்துச்சு. பல ஆசைகள் என் பார்ட்னர் சார்ந்துச்சு, என்னோட பிசினஸ் பார்ட்னர். நான் என்ன சொன்னாலும் அவன் வந்து முரண்பாடா பேசிட்டே இருக்கான், ஆப்போசிட்டா பேசிட்டே இருக்கான். என்ன பேசினாலும் அது காப்பு வச்ச மாதிரியே இருக்கான். அவன் நான் என்ன சொன்னாலும் ஓகேம்மா ஓகேம்மான்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி பல ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்துல ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கும் மேல வந்து பாருங்க, குரு வந்து பாத்தீங்கன்னா லாப குருவா இருக்காரு. பொதுவாவே வந்து பாருங்க, அஷ்டமத்து சனி இருந்தாலும் ஒரு வருஷம் லாப குரு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்க போறாரு. அப்ப எப்படி அஷ்டமத்து சனி நம்மளுக்கு நல்ல பள்ளம் நோண்டுவார், நம்மள தூக்கி உள்ள போட பார்ப்பார். குரு கையை பிடிச்சி எழுதி விடுவார், தூக்கி மேல விட்டுருவார், திருப்பி பள்ளத்தை மூடுவார், திருப்பி சனி பள்ளம் நோண்டுவார், திருப்பி வந்து குரு பள்ளத்தை மூடுவார். அப்ப என்ன ஆகும்? நான் வந்து உயரத்துக்கு போயிடுவேனா இல்ல பாதாளத்துக்கு போயிடுவேனா? பாதாளத்துக்கும் போக மாட்டீங்க, உயரத்துக்கும் போக மாட்டீங்க. அப்படியே ஓரளவுக்கு இப்படி இருக்க சுச்சுவேஷன் அப்படியே மெயின்டைன் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப விரைய சுக்கிரன் ஏதோ ஒரு விதத்துல ஒரு சுப விரயம், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. அனுபவிக்க நீங்க ரெடியா இருந்தா கொடுக்க அவர் ரெடி. கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லணும். வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்ன இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள். இப்ப நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவு எடுக்கணுங்க, இல்லைன்னா எங்க சொந்த ஜாதகத்தை நாங்க ஒரு முறை உங்ககிட்ட அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.